friends, welcome to Samria channel. நேத்து நைட் எபிசோட்ல சல்மான் கான் கேட்ட சில நச் கேள்விகளின் தொகுப்பு தான் இது. இவருடைய முதல் கேள்வி ரஜத்துக்கு போகுது. ரஜத் ஒரு சண்டையில கரனை பத்தி, நீ இங்க இருக்கனா நான் இங்க இருக்கேன், நான் உன்னை விட சுப்பீரியரா இருக்கேன், ஒரு ஃபோன் கால் போதும் உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இவரோட இந்த பேச்சுக்கு, அதாவது இந்த மிரட்டலுக்கு சல்மான் கான் பதில் அளிக்கும் விதமா, நான் ஒருத்தரை எச்சரிக்கணும்னு நினைச்சேன்னா நான் அதை என் பேரை சொல்லி தான் அவங்கள எச்சரிப்பேனே தவிர அடுத்தவங்க பேரை சொல்லி நான் அவங்கள பயமுறுத்த மாட்டேன். இது மாதிரி செய்யறது கோலத்தனம்ன்ற மாதிரி சல்மான் கான் ரொம்ப ஃபயரா பேசியிருக்காரு. அடுத்த கேள்வி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷில்பா மேம் கிட்ட கேட்டிருக்காங்க. ஷில்பா மேம் கிட்ட கரண் அண்ட் விவியன் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஈக்குவலா நினைக்கிறீங்களான்னு சல்மான் கான் கேட்கிறாரு. அதுக்கு ஷில்பா மேம் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. கரண் அண்ட் விவியன் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேம்ல உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஷில்பா மேம் நோ அப்படின்னு சொல்றாங்க. ரஜத் உங்களை பத்தி தவறா பேசும் பொழுது இவங்க ரெண்டு பேர் எங்க போயிருந்தாங்க, இவங்க ரெண்டு பேர் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, இவங்க அங்கதான் சுத்திட்டு இருந்தாங்க, ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரவே இல்லையே, இந்த மாதிரி ஆட்களோட உங்களுக்கு உறவு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு குவெஸ்டினோட முடிச்சிருக்காரு. அடுத்த கேள்வி திக்விஜய்க்கு போகுது. திக்விஜய் கிட்ட சல்மான் கான் கேட்கிறாரு, நீங்க எந்த ஒரு சாப்டரையும் கம்ப்ளீட்டா முடிச்சது இல்ல, இந்த வீட்லயா இருக்கட்டும் இல்ல வெளியிலயா இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு சாப்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ணதில்லை, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு திக்விஜய் இல்லைன்னு பதில் சொல்றாரு. அதுக்கு சல்மான் கான் அவங்க உங்க கண்ணில் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கண்ணில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கஷிஷை பத்தி சொல்ற மாதிரி தான் இதுல காட்டியிருக்காங்க. அடுத்த கேள்வி அவினாஷ்க்கு போகுது. எங்க இந்த மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு எழ ஆரம்பிக்குது, விவியன் என்கிட்ட ஒழுங்கா இருக்காரா இல்லையா, அவர் எனக்கு கரெக்டான பர்சனா இல்லையா, ஈஷாக்கு விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஏன் உங்களுக்கு திடீர்னு வருது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை சஃபகேட் பண்ணுதா, உங்களால தனியா பறக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, இந்த நட்பு வட்டாரத்துல இருந்து நீங்க தனியா பறக்கணும்னு நினைக்கிறீங்களா, இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, உங்க முடிவு தான் அது, நீங்க தனியா பறந்து தனியா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா தெரிய வைங்க அப்படின்ற மாதிரி சல்மான் கான் சொல்றாரு. இதெல்லாம் சல்மான் அவர்களின் கேள்வியா இருந்தாலும் இதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க கண்டஸ்டன்ட்ஸ்னு நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ எபிசோடோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்காக நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹிந்தி பிக் பாஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.